வணக்கம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நாய்களுக்கு ம். சாப்பாடு போடுறத வந்து கால்ல எட்டி உதைக்கிறாங்க. நாய் குட்டிகள வந்து தாய்கிட்ட இருந்து பிரிச்சு நடு ரோட்ல போடுறாங்க. பூனை குட்டிங்கள கொண்டு போடுறாங்க. அப்புறம் நாய் குட்டிகள வந்துட்டு அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு தண்ணீல இறக்குறாங்க. அது பக்கெட்ல இறக்கி கிணத்துக்குள்ள போடுறாங்க. கடல்ல தூக்கி போடுறாங்க. நாய்களுடைய முதுகெலும்பு உடைக்கிறது, கை கால உடைக்கிறது, இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கான தண்டனைகள் நீங்க அனுபவிச்சே ஆகணும். அதாவது வந்துட்டு இது நாங்க எங்க விஷயத்துல நடந்தத உங்களுக்கு சொல்றேன். என்னோட அப்பா வந்துட்டு இப்படித்தான் வந்து நாய்கள ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா அவரோட சாவு கொடூரமா இருந்தது. அவருக்கு என்னதான் நீச்சல் தெரிஞ்சும் அவர யாரோ அடிச்சு போட்டு இந்த தண்ணிக்குள்ள போட்டாங்க. ஆனா அவரால வெளியில வர முடியல. அவருடைய பாடி கூட நாங்க பார்க்க முடியல. ஏன்னா சின்ன பின்னமா ஆயிடுச்சு. அதாவது அவர் செஞ்ச பாவத்துக்குள்ள தண்டனைய அவர் அனுபவிச்சாரு. அந்த பாவத்தோட தண்டனைய அந்த கர்மாவ நான் அனுபவிக்கிறேன். ஆனா நான் செய்யற இந்த குழந்தைகள் செய்யற புண்ணியங்கள் எங்கள காப்பாத்திட்டு வருது. எத்தனையோ ஆக்சிடென்ட் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அதுலருந்து என் அப்பா செஞ்ச பாவத்த நான் அனுபவிச்சேன். ஆனா நான் செஞ்ச புண்ணியங்கள் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நடக்க வைக்குது. நான் ஓடுறேன் எல்லாம் பண்றதுக்கு நான் செஞ்ச புண்ணியங்கள். அதாவது தயவு செய்து வந்து பாவங்கள் பண்ணாதீங்க. நாய்களோட அதாவது ம். நாய்களோட இனப்பெருக்கத்த குறைக்கணும்னா ஃபீடர் ரொம்ப முக்கியம். அவங்க சாப்பாடு போடுறத நீங்க அலோவ் பண்ணா ம். மட்டும் தான் நாய்களோட இனப்பெருக்கத்த குறைக்க முடியும். நாங்க எல்லாம் சேவை எதுக்காக பண்றோம்? இப்ப எங்களுக்கு நாங்கலாம் அனிமல் லவர்ஸ். நாய்களுக்கு கருத்தடைன்றத நாங்க பண்ணாம இனப்பெருக்கம் பண்ணலாம்ல. நாங்க ஏன் பண்றோம்னா, இன்னும் எதிர்காலங்கள்ல வந்து நாய்களோட இனப்பெருக்கம் குறையணுன்றதுக்காக எங்களோட பணத்த போட்டு நாய்களுக்கு கருத்தடை பண்றோம். வெறி நாய்க்கடி ஊசி போடுறோம். ஆனா மக்கள் நலனையே பெருசா நினைக்கிற நீங்க இத கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் நீங்க ஆமா. ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? தடுக்கிறதுக்கு என்ன? இந்த நாயோட இனப்பெருக்கம் தடுக்கிறது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? எதுவுமே பண்ணது கிடையாது. அதனால வந்து நீங்க செய்யற பாவங்கள், நீங்க சாப்பாட எட்டி உதைக்கிறீங்க பாத்தீங்களா? அத சாப்பிடுறதுக்கு கூட உங்களுக்கு கை இருக்காது. கண்டிப்பா கடவுள் பனிஷ் பண்ணுவாரு. நீங்க எந்த நாய எப்படி கொல்றீங்களோ, அதுக்குண்டான பனிஷ்மென்ட் உங்களுடைய வீட்லயே நிகழும். நீங்க அதாவது அந்த மாரி பண்றது சாக மாட்டீங்க. நான் சாகணும்னு நினைக்கணும் நீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கொடுமைய கடவுள் குடுப்பாரு. தயவு செய்து வந்து நீங்க புண்ணியம் பண்ண தேவையில்ல. பாவம் பண்ணாதீங்க. இந்த உயிர்களை வாழ விடுங்க. அதாவது இவங்க வந்து கால பைரவத்துடைய வாகனம்னு சொல்றாங்க. ஆனா கல்லா இருக்கிற கடவுள கும்பிடுற நீங்க நேர்ல வர மிருகங்கள வந்து அடிச்சு கொல்றீங்க. தயவு செய்து வந்து பாவம் பண்ணாதீங்க. இந்த குழந்தைகள வாழ விடுங்க. நன்றி.